பொதுவா இந்த முதுகுவலி எதனால வருது? ஆபீஸ்ல 8 மணி நேரம் கம்ப்யூட்டருக்கு முன்னால உட்காந்துட்டே வேலை பார்க்கறது, ஒழுங்கா உட்காராம இஷ்டத்துக்கு உட்காந்து மொபைல் யூஸ் பண்றது. இது மட்டும் இல்லைங்க, மன அழுத்தம், பதட்டம் இதனால கூட முதுகு வலி வருமாம். நானும் ஜிம் போறேன்னு 2 நாள் போனதும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தப்பா ஒர்க் அவுட் பண்ணாலும் இந்த வலி நம்மள பாடாப்படுத்தும். உடற்பயிற்சி இல்லாம திடீர்னு ஜிம் போறேன்னு போனா அது வெல்னஸ் ஆகாதுங்க, வலினஸ் தான் ஆகும். சோ எதையும் தெரிஞ்சுக்காம செய்யாதீங்க. அந்த காலத்துல எல்லா வேலையும் மனுஷங்களே செஞ்சாங்க. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் மெஷின் தான். அப்புறம் எப்படி உடம்பு பக்காவா இருக்கும்? சரி, இதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதுவும் சிம்பிளா, நிக்கும் போதும் சரி உட்காரும் போதும் சரி நிமிர்ந்து இருங்க. கூணு விழுந்து நிக்காதீங்க, உட்காராதீங்க, இஷ்டத்துக்கு போஸ் கொடுத்து படுக்காதீங்க. தூங்கும் போது எப்படிடா கான்ஷியஸா படுக்கிறதுன்னு நீங்க திட்டுறது எங்களுக்கு கேக்குது. அது முடியாதுதான். சோ குறைஞ்சது தூங்கணும்னு படுக்கும்போது சரியான பொசிஷன்ல படுங்க, அது போதும். அப்புறம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதை தூக்கும் போதும் நிமிர்ந்துகிட்டே தூக்காம கொஞ்சம் முழங்கால மடக்கி தூக்குங்க. பாதாங்காசனா, சிசுபாலாசனா இந்த மாதிரி சிம்பிள் யோகாலாம் ட்ரை பண்ணுங்க. வேலை பார்க்கும்போது அப்பப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்காதீங்க.